நாங்கள் வேலைவாய்ப்பை கொடுப்போம், சுயமரியாதையான ஒரு குடும்பத்தை நாங்கள் உருவாக்குவோம், இலவசத்துக்கு கையேந்தும் தமிழர் நிலையை நாங்கள் ஒழித்து கட்டுவோம், அனைவருக்கும் குறைந்தபட்சம் 24,000 ரூபாய் சம்பளத்தில் அனைவருக்கும் வேலையை நாங்கள் உறுதியாக கொடுப்போம், அதே போல அனைவருக்கும் விடுப்பு கொடுப்போம், இந்த போதைப் பொருள் கலாச்சாரத்தை முற்றிலும் ஒழித்து கட்டுவோம். சென்ற முறை ஐயா கமல் அவர்கள் ஒரு கட்சி பல கட்சிகளோடு சேர்ந்து கூட்டணி அமைக்க வேண்டும், வாக்குக்கு காசு கொடுக்க வேண்டும், கூட்டம் கூட்டுவதற்கு வருகிற ஒவ்வொருவருக்கும் 200 ரூபாய் கொடுக்க வேண்டும், அப்புறம் குடிக்க சாராயம், சாப்பிட சாப்பாடு, இதையெல்லாம் கொடுக்க வேண்டும். இந்த நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்திய இந்த கட்சி, இந்த ஆட்சியாளர்கள் திரும்பவும் தேர்தல் களத்திலே நிற்கிறார்கள். அறிவார்ந்த என் மக்கள், கற்றறிந்த பெருமக்கள், இந்த ஊழல் என்றும் ஒழிந்த ஒரு நாடு, பசிவஞ்சம் இல்லாத ஒரு நாடு, ஏழ்மை வறுமை இல்லாத ஒரு நாடு, பெண்ணி அடிமைத்தனம் பாலியல் வன்கொடுமையற்ற ஒரு தேசம், சாதிய இழிவு தீண்டாமை கொடுமைகளற்ற ஒரு தேசம், வளச்சுரண்டல் இல்லாத ஒரு தேசம், மது மத போதைகளற்ற ஒரு தேசம் உருவாகாதா என்று ஏங்கி நிற்கிற என் இன சொந்தங்கள், என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள், இப்படி ஒரு தேசத்தை யார் உருவாக்குவது? எப்படி உருவாகும்? தானாய் எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடா, தனி உடைமை கொடுமையை தீர புரட்சி செய்யடா என்று நம்முடைய தாத்தா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் நமக்கு பாடி தந்திருப்பது போல, இது எப்படி மாறும்? மாறும் என்று காத்திருப்பதை விட நாம் மாற்றணும் என்று எண்ண வேண்டும். இங்கே நம்ம காண்பீடிகள் இந்த உலகத்தை எப்படிப்பட்ட மாறுதலுக்கு கொண்டு வர நீ விரும்புகிறாயோ அந்த மாற்றத்தை உன்னிலிருந்து தொடங்கு என்று சொல்கிறார்கள். நான் என்னிலிருந்து தொடங்குகிறேன், நீங்கள் உங்களிலிருந்து தொடங்குங்கள், நாம் நம்மிலிருந்து தொடங்குவோம். மிக எளிமையானது என் பெற்றோர்களே, என் உடன் பிறந்தார்களே, நான் குடியிருக்கிற தெருவை நான் கூட்டுகிறேன், சுத்தம் செய்கிறேன். நீங்கள் குடியிருக்கிற தெருவை கூட்டுங்கள், சுத்தம் செய்யுங்கள்.